விலங்குகளும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. காக்கையும் ஓநாயும் ஒண்ணா சேர்ந்து தான் வேட்டையாடுமா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காக்கை உணவு எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இந்த ஓநாய்கள்ட்ட போய் எச்சரிக்குமா. எச்சரிச்ச உடனே இந்த ஓநாய்கள்லாம் சேர்ந்து அந்த உணவை வேட்டையாடி சாப்பிடுமா. வேட்டையாடி சாப்பிட்ட அப்புறம் இந்த காக்கையும் ஓநாயும் சேர்ந்து உணவை பகிர்ந்துக்குமா. அடுத்தது நண்டும் அனிமோனியும். இந்த அனிமோனி அப்படின்றது கடல்ல இருக்க ஒரு பூ மாதிரி இருக்கும். இந்த நண்டுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கடல் கடியில இருக்கப்ப அந்த அனிமோனியை வந்து தன்னோட முதுகு மேல வச்சுக்குமா. ஏதாச்சும் ஒரு மீனோ ஏதாச்சும் உயிரினமோ இந்த நண்டை தாக்க வந்தாலோ அந்த அனிமோனி மேல இருக்க அந்த கூரான டென்டக்கல்ஸ் மூலியமா தன்னை தானே பாதுகாத்துக்குமா. இந்த மாதிரி வேட்டையாடி சாப்பிட்றப்ப இதோட உணவுகளையும் அதை பகிர்ந்து சாப்பிட்டுக்கும். அடுத்தது கயோட்டிஸ் அண்ட் ஹனி பேச்சர்ஸ். ஹனி பேச்சர் நீங்க எல்லாருமே லியோ படத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நிலத்துல வேட்டையாடும் போது இந்த கயோட்டிஸ் வேட்டையாடுறதுல ரொம்பவே தலை சிறந்ததா இருக்கும். அதுவே வேட்டையாடும் போது அந்த உணவு நிலத்துக்கடியில போயிடுச்சு அப்படின்னா இந்த பேட்ஜர்ஸ்லாம் வந்து நிலத்துக்கடியில போய் அந்த உணவை வேட்டையாடுமா. பாவம் அந்த உணவால இந்த கயோட்டிஸ்டையும் பேட்ஜர்ஸ்டையும் இருந்து நிலத்துலயும் தப்பிக்க முடியாது, நிலத்துக்கு அடியிலையும் தப்பிக்க முடியாது. நாலாவதா பார்க்க போறது ஹியூமன்ஸ் அண்ட் டால்பின்ஸ். பிரேசில் நாட்டுல ஒரு காலத்துல டால்பின்ஸ் கூட ஹியூமன்ஸ் சேர்ந்து மீன் பிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டால்பின்ஸ்லாம் அடியில் இருக்க மீனை அந்த மீன் பிடிக்கிறவங்க பக்கம் கொண்டு போகுமா. அது கொண்டு போன அப்புறம் தன்னோட வால் மூலியமா மேலே தண்ணி தெளித்து சைகை காட்டுமா. இது தெரிஞ்ச மீனவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மீன்லாம் பக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லி வலையை போட்டு மீனை பிடிச்சிருவாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம கிறிஸ்பி ஃபேக்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.